அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலனென்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேட்டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு மாற்றுத்திறனாளி பெண் தன் அம்மாவோட குழந்தையோட நிகழ்ச்சிக்கு வந்து, என் கணவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் அன்பை தவிர வேற எதுவுமே எதிர்பார்க்காம திருமணம் செஞ்சு 10 வருடம் என்னோட அன்போட குடும்பம் நடத்தின என்னுடைய கணவர் இப்ப முழுவதுமாக மாறி போயிட்டாரு, விட்டு ஓடி போயிட்டாரு. எங்கிட்ட இருந்து பணம் எதிர்பார்க்கிறாரு. எப்படியாவது அவரை கூப்பிட்டு மறுபடியும் நாங்க பிரிஞ்சுதான் இருக்கிறோம், எப்படியாவது என்ன வாழ வைங்கன்னு கேட்டு வந்திருக்காங்க. பேசி பார்க்கலாம். வாங்கம்மா, உங்க பேர் என்ன? தேவிகலா மேடம். தேவிகலா, எங்க இருந்து வரீங்க? எம்ஜிஆர் நகர்ல இருந்து வரேன். எம்ஜிஆர் நகர்ல இருந்து. கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 7 வருஷம் ஆகுது மேடம். குழந்தைங்க இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கான் மேம். என்ன படிக்கிறான்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கான். அப்படியா? ஒரே குழந்தை தான்? ஆமா, ஒரே குழந்தை. கணவர் என்ன பண்றாரு? இடியாப்ப வியாபாரம் பண்றாங்க. இடியாப்ப வியாபாரம் பண்றாங்க. நீங்க எதுவும் வேலை பாக்குறீங்களாமா? இல்ல மேடம், அவர் கூட எனக்கு ஹெல்ப் செய்ய சரியா இருக்கும். ஓ, குக்கிங் எல்லாம் பண்ணி அவருக்கு நல்ல இடியாப்பம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா, அவரை பாத்துக்க. வீட்லயே தான் பண்றீங்க? ஆமா, வீட்டுல செஞ்சு வெளியே எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணுவோம். எவ்வளவு கிடைக்குமா அதுல? அதுல கிடைக்கும் மேடம், 200 ரூபா 300 ரூபாய் கிடைக்கும். உங்க அம்மா அப்பா? எனக்கு அப்பா இல்ல மேடம், அம்மா மட்டும்தான். அம்மா வயசானவங்க இருக்காங்க. சித்தால பக்கத்துல இருக்காங்க மேடம். சித்தால பக்கத்துல இருக்காங்க. கூட பிறந்தவங்க? ஒரே ஒரு அண்ணன் ஆத்து பக்கத்துல இருக்காரு. ஹெல்ப் உண்டு அவர்னால? பாத்துப்பாங்க, போன வந்து பாத்துப்பாங்க. ஹஸ்பண்ட் சைடுல? ஹஸ்பண்ட் சைடுல ஹெல்ப்புக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா வருவாங்க போவாங்க. மாமியார் வருவாங்க. அவங்க மட்டும் தான் இருக்காங்களா? மாமியார் இருக்காங்க, நாத்தனா இருக்காங்க, 2 மச்சனா இருக்காங்க. எல்லாருமே வரப்போக இருக்காங்க? எல்லாரும் வரும் போவாங்க. என்ன பிரச்சனை இப்போ? பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு மேடம் அவரு. உங்களைவா? ஆமா மேடம். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துக்கு பிறகா? இல்ல மேடம், இது வந்து ஒரு 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை. அவருக்கு வந்து. உங்களுக்கு காதல் திருமணமா? ஆமா மேடம். அப்படியா? விரும்பிதான் கல்யாணம் பண்ணிட்டாரு. சரி, ஃபேமிலியில எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, நீங்களா பண்ணிக்கிட்டீங்களா? நாங்களா பண்ணிட்டோம். இருந்தாலும் அண்ணன் இருந்தாங்க கூட கல்யாணம் பண்ணும்போது. அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் பண்ணாங்க. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டுங்க, அதாவது எல்லாமே ஹேண்டிகேப்டா தான் இருப்பாங்க அவங்க. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்க கணவர் வந்து மாற்றுத்திறனாளியா இல்லையா? நார்மலானவரா? நார்மலானவர். பரவாயில்ல, நார்மலா இருந்து உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆமா. அதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட ஏதாவது ஒரு வருமானம், ஏதாவது சொத்து ஏதாவது இருந்ததா? அப்ப உண்மையான அன்போட அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு தான் மேடம் நான் நினைக்கிறேன். ஆனா அப்ப சொன்னாரு, உங்ககிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல, எனக்கு வேண்டாம், நீ மட்டும் உன்னதான் நான் விரும்புறேன் அப்படி சொல்லிதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இடம் இருந்தது, சொத்து இருந்ததுலாம் அப்பயே இருந்ததுதான். அது என்னோடது கிடையாது, அம்மாவோட சொத்து இருந்துச்சு. எங்களுக்குள்ள மேரேஜ் ஆகி அப்புறம் குழந்தை ஆயிடுச்சு. ஒரு 3 இயர்ஸ் வந்து நார்மலா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துல இருந்து நீங்க வேலை பார்க்கவே இல்லையாம்மா? எங்கேயாவது வேலை பார்த்தீங்களா? இல்ல மேடம், வீட்டுல வந்து டெய்லரிங் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி? கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 3 வருஷம் ஜிஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கா கேகே நகர்ல, அதுல வேலை பார்த்துருந்தேன். லைப்ரரினாவும் ஒரு டான்ஸ் ஸ்கூல் டீச்சராகவும் அதுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இவர் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. வீட்டுல இருந்தவதா, வெளியால் கிடையாது, ரிலேஷனும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் தான். என்னோட அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இதனாலதான் அவரும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. அதே மாதிரி காலையில அண்ணன் கூட்டு வந்து விட்டுருவாங்க ஹாஸ்பிட்டல்ல. மதியம் வந்து 1:30 மணிக்கு டைம் முடிஞ்சிடும். அப்ப வந்து எனக்கு பஸ் ஏறி போக அப்பெல்லாம் எனக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்ப வந்து இவர் தான் கூட்டிட்டு போயிடுவார், சைக்கிள கூட்டிட்டு போயிட்டுருவாரு. ஒரு பழக்கத்துல வந்து ஒரு நட்புல வந்து ஒரு பிரியம். ஆமா. குடிப்பழக்கம் எல்லாம் இருக்கா அவருக்கு? இப்ப செய்யறாரு. இப்ப அப்ப இல்ல, இப்ப அவருக்கு அது இருக்கு. எவ்வளவு காலமா? இந்த சண்டை அந்த 4 வருஷ காலத்துல. குடிக்கிறதுனால உங்ககிட்ட சண்டை ஆரம்பிச்சதா இல்ல உங்ககிட்ட சண்டை வந்தனால அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு? அது எனக்கு தெரியல மேடம். ஆனா என்கிட்ட சண்டை போடும்போதெல்லாம் குடிச்சிட்டு சண்டை போடுறாரு. ரொம்ப அசிங்கமா பேசுறது, மட்டமா பேசுறது, ரோட்ல நடந்து அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப என்ன வேணுமா அவருக்கு? அவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல
அதான் இந்த குழந்தை பிறந்தவன்ல எதுவும் செய்யல போல வரல அப்படின்ற மாதிரி பேச்ச ஆரம்பிச்சது. அதே மாதிரி அவங்க வீட்டில் மாமியார் நாத்தனா இவங்களும் வரும்போது அவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க. இதனால இவர் என்ன பண்ணாரு, ஏன் நம்ம இடம் தான் இருக்குதுல்ல, போய் நம்ம கட்டிட்டு இருந்தா என்ன, அவளுக்கு செய்ய போறதானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணாரு. சரி நானும் அதுவும் உண்மைதான், நம்ம என்னைக்குன்னா நம்ம கொடுக்க போறதா, இங்கேயும் வாடகை கட்டிட்டு இருக்க முடியல, இவரோட வருமானம் கம்மியா இருக்கு, குழந்தை வேற பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சம்மதிச்சு போனேன். போயிட்டு அங்கே போயிட்டு இவரும் ஒரு சில இடங்களை கடன் வாங்கினாரு. கடன் வாங்கி வீடை கட்டினாரு. ஒரு 60,000 ரூபாய் செலவு பண்ணார். அதுக்காக செலவு பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 6 மாதம் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, ஹெல்ப்புக்கு வேணும், நீ மட்டும் தனியார், குழந்தை 2 வயசு பையன், உன்னாலும் முடியாது, சரி அவங்க அம்மா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வர சொன்னாரு. அம்மா வந்து அப்போ கேக்கனூர்ல இருந்தாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வாங்க உட்காருங்கப்பா, நடுவில் உட்காருங்க. உட்காருங்க. நண்பரா அண்ணனா? நண்பர் தான். நண்பர். ஆமா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓ, அப்பலேருந்து பழக்கம். டெய்லரிங் படிச்சிருந்தோம், ஒரு 6 மந்த் கோர்ஸ். சரி, அதுல பழக்கம். நீங்களும் டெய்லரிங் படிச்சீங்களா? ஆமா. சரி சரி. எதனால பிரிஞ்சிருக்காங்க திடீர்னு? நல்லா தான் மேடம் பார்த்துருந்தாரு. நல்லா எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டாரு, எங்க போனாலும் நல்லா பாத்துக்குவாரு. இப்போதான் இந்த கொஞ்ச நாளாவே ஒரே சண்டை பிரச்சனை. கொண்டாட்டி புள்ளைய வாழணும்னு வச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன். அந்த பொண்ணு முடியாத பொண்ணு, அது எங்க போவோம், அதை நல்லா வச்சு காப்பாத்தவனா. நல்ல பொண்ணு மேடம், நல்லா படிச்சிருக்கு, யாருக்கிட்டையும் தப்பான வார்த்தை எல்லாம் பேசாது. இல்ல என்ன காரணமா இருங்க, என்ன காரணம் திடீர்னு அவர் இப்படி மாறினதுக்கு? அவருக்கு அந்த பணத்தை, அந்த வீடை விற்க கூடாது அப்படின்றாரு. எனக்கு அடமானம் போட்டு கொடு. அதாவது மேடம், அந்த வீடு கட்டினாரு சொன்னீங்களா, அதுல வந்து கடன் வாங்கி போட்டு கட்டியிருக்காரு. அது வீடை கட்டிட்டு எனக்கு இவங்க அங்க வந்த பிறகு 2 பேருக்கும் சண்டை வந்தது. வாய் வார்த்தை சண்டை வந்துச்சு. அம்மாவுக்கும் அவருக்கும் சண்டை வந்துச்சு. நீ இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சண்டை வந்துச்சு. என்ன தகராறுமா? அம்மா உங்க பேர் என்னங்க? கண்ணம்மா. என்ன தகராறு உங்க மருமகன் கூட உங்களுக்கு? ஒரு தகராறும் இல்லம்மா. இவங்க கேட்க நல்லா இருந்தாங்க. ஒரு குழந்தை ஆயிடுச்சு. வியாபாரம் பண்ணா 100 ரூபாய் 50 ரூபா தான் கொடுக்குறது சாப்பாட்டு. 100 ரூபா கொடுக்குற அன்னைக்கு அரிசியெல்லாம் வாங்கி காய்கறி வாங்கி சாப்பாடு பண்ணுவாங்க. 50 ரூபா கொடுக்குற அன்னைக்கு அவர் 50 ரூபா கொடுக்குற அன்னைக்கு இவங்களுக்கு சாப்பாடுக்கு துட்டு பத்தாது. நான் ஏதாவது காய்கறி வாங்கிக்கின்னு இந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படி இருந்தேன். இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை. அங்கே சும்மா தானே இருக்கு இடம், அது எனக்கு அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தது தான். நான் 5 பைசா கூட அங்கே போட்டதே இல்லை. இவங்க எப்போ வாங்கினோம்னு தெரியாது. சரி, கொடுத்ததுலேருந்தே அது வாடகையிலே கிடக்குது. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் வாடகை வீட்டில். சரி நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அங்கே வீடு கட்டிங்க. இங்கே வந்து 1000 ரூபாய்னாங்க, அப்புறம் 1700நாங்க, அப்புறம் 2000 ரூபாய் போச்சு. இதுங்க கூட போய் நாங்கள் ஒண்டிப்போம். ஒரு நாளைக்கு போய் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் வீடு ரூம் தனியாக இருந்தாலும் சாத்திட்டு இங்கே தான் இருப்பேன். இந்த குழந்தை உண்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே இருக்கிறது முடியாது இருக்கு. சரி நம்ம பேசி வார்த்தையோட கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மா ஏன் அடிக்கடிக்கு இங்கே வராங்க அப்படின்னு கூட கேட்பாப்புல. நான் கண்டுக்கிறது இல்லை. வீட்டுக்கு நான் சாப்பாட்டுக்கு வரல, ஏதோ வந்து அந்த குழந்தையோட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போயிடுறேன். போய் அங்கே படுத்துக்கிறேன். இவ்வளோதான். சின்ன குழந்தை இல்லைன்றதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கோம்மா. அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னால் கூட நீ கண்டுக்கார, சொல்லிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச மாட்டேன். அதோட நான் அப்படியே இருந்தேன். அப்புறம் என்ன சொல்லிட்டாப்புல, இப்படியே இருந்து நான் இருக்கும்போது சிறுமிஸ் பண்ணி ஒன்று சண்டை. என்னம்மா 1 வாரமாக சண்டை ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தையெல்லாம் அடிக்கிறது, அந்த சின்ன குழந்தையெல்லாம் பண்ணாது. என்னம்மா வீட்டுக்காரர் ஒரு மாதிரி இருக்கிறாரு, எப்போதான் சடன்னு சண்டை போடுறாரு என்னம்மா அப்படின்னா, அது அப்படி தான் அப்படின்னாங்க. அப்படின்னு இப்படி இருந்து இப்போ நான் கேட்டேன் பாரு, ஏன் என்ன சண்டை மருமனை கேட்டீங்களா? ஏன் என்னப்பா 1 வாரமா சுடுசுன்னு சண்டை போட்டுங்கிற, அசிங்கமா பேசுவாப்புல. அப்படி பேசி சண்டை வாங்கி அப்புறம் எல்லாரும் வந்து நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அதுமாரி ஆயிடுச்சு. பத்திரத்தெல்லாம் கொண்டு அடு வச்சிய, நான் தானே திருப்பி தந்தேன் அப்படின்னா, உனக்கு கஷ்டம் நீ வாங்கினேன் வச்சு ஒரு பொருளை என்கிட்ட இருந்தது வாங்கி வச்சு உன் கஷ்டத்தை பார்த்துக்கணுமா, அப்புறம் எனக்கு திருப்பி என்கிட்ட கொடுக்கணுமா இல்லையா? நான் 50,000 சீட்டு போட்டு எடுத்து உனக்கு பத்திரம் மூட்டு கொடுத்துனேன். நான் 50,000 சீட்டு போட்டு எடுத்து உனக்கு நான் பத்திரத்தை மூட்டு கொடுத்தேன்னா, நீ 50,000 சீட்டு போட்ட எனக்கு என்ன, நீ எது பண்ணா, நான் கொடுத்த பத்திரத்தை நீ என்கிட்ட திருப்பி கொடுக்குற. நான் ஒன்றும் வச்சு வாங்கி எடுத்துக்கோ, நான் வாங்கி வச்சுட்டேன்பா, அதை நீ எனக்கு திருப்பி கொடுப்பான்னு கேட்டா கரெக்டு தான் கேட்குறேன். எம்காக்கா அவன் 50,000 ரூபா செலவு பண்ணான் அன்னைக்கு, அவன் கேட்குறான்னு சொல்லுவாங்க. நான் எடுத்துருந்த பொருளை நீ என்கிட்ட இருக்கிற பொருளை நீ வாங்கினாக்கா நீ எனக்கு அந்த பொருளை திருப்பி தர தேவையில்லையா? உங்களை வந்து குழந்தைக்கும் மகளுக்கு உதவியா இருக்குமே நீங்க போனது அவருக்கு பிடிக்கல, தினமும் வர்றீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? உங்ககிட்டயும் சொல்லுவாரு அவங்க அம்மா ஏன் வருதுன்னு. யாருமே வரக்கூடாதுன்னு. ஆனா பிரச்சனை தான். சாப்பாடு போட்டா செலவாயிரும்னா இல்ல யாரும் உறவுகள் பிடிக்காதா தெரியல, யாருமே வரக்கூடாது சொல்லுவாரு. 100 ரூபாய் அடிச்சாலும் அன்னைக்கே செலவு பார்க்கலாம், 50 ரூபா அமிச்சாலும் அன்னைக்கே செலவு பார்க்கலாம். வாடகைன்னு பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுதான் மேடம் நான் இவங்களை அங்க போக சொன்னதே. இப்ப அந்த இடத்துக்கு போனதே அவங்களுக்கு தொந்தரவா போயிடுச்சு. இந்த அம்மா வந்து என்ன உங்க கணவர் பேர் என்னமா? துரைசாமி. உங்க பேர் என்ன? துரைசாமி. எங்க இருந்து வர்றீங்க துரைசாமி?
சூளைப்பள்ளம் எம்ஜிஆர் நகர்லேருந்து வரேன். சூளைப்புறம் சூளைப்பள்ளம் எம்ஜிஆர் நகர். சூளைப்பள்ளம்னு ஒரு இடம் இருக்கா? எம்ஜிஆர் நகர்ல. சரி, இப்போ ஒய்ஃபோட தான் இருக்கீங்களா? இல்லை மேடம், இப்போ வந்து ஒரு மாசமா அவங்க கூட இல்லை. ஏன்? அதாவது பிரச்சனை. நீங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு இல்லையா? ஆமா மேடம், லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான். அவ்வளவு ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்லயும் அவங்கள வேணான்னாங்க. ஏன்னா ஒரு ஹேண்டிகேப், உனக்கு நாளைக்கு என்ன செய்ய முடியாது, எதுவும் ஒரு வேலைக்கு ஓடாரு எல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. ரெண்டாவது வந்து நான் அதெல்லாம் இது பண்ணிக்கல. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் வெளியே போகிறோம், எதனா ஒன்று ஆச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நான் பொண்டாட்டி என்ன வானான்னு விட்டுற முடியுமா? கரெக்ட். இப்போ ஏன் பிரிஞ்சு இருக்கிற நிலைமை வந்தது, என்ன காரணம்? அது அவங்களோட மனஸ்தாபம் தான் மேடம். எங்கள் வீட்டுக்காரம்மாவோட மனஸ்தாபம் தான் அது. தானா தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? நம்ம வந்து அவங்கள விட்டு வெளியே போயிடுவோம், ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள விட்டு வெளியே போயிடுவோம், ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்கணும் தான் நம்ம அவங்க கூட இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல. வெளியே போயிடுவோம்னு நினைச்சு பயந்தாங்களா இல்ல அவங்க வெளியே போயிடணும்னு நினைக்கிறாங்க? அவங்க போவாங்கன்னு இல்ல, நான் வெளியே போயிடுவேன், அவங்கள விட்டு வெளியே போயிடுவேன். அது காரணம் என்ன? ஏதாவது உங்க நடவடிக்கை அவங்களுக்கு அந்த சந்தேகத்தை உருவாக்குச்சா? அதான் மேடம், ஒரு வெளியே போறேன் பேசுறேன் போது அப்போ அவங்கள விட்டு ஒரு 10 ரூபா அதிகமாக சம்பாதிக்கும் போது ஒரு சிலர் 4 பேர் வெளியே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மாதிரி சொல்லுவாங்களே இது மாதிரி இங்கே பேசுறாங்க அங்கே பேசுறாங்க இங்கே போறாங்க அங்கே போறாங்கன்னு. அதை வச்சு அவங்க சொல்லத்தை வச்சு இவங்க அந்த மாதிரி தப்பான முடிவுக்கு வந்துட்டாங்க. அதான் உண்மை. எங்கள் ஃபேமிலியில் 13 கொடுத்தோம் மேடம். நாங்கள் இருந்த காம்பவுண்டில் 13 கொடுத்ததுல எவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்கிறோம். ஆனால் என் வீட்டில் மட்டும் அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ஓடி இருந்தது. நல்ல சந்தோஷமா போயிட்டு இருந்தது, அண்டர்ஸ்டாண்டிங்கோட. யார் எது சொன்னாலும் சொந்த வீட்டு இடத்துக்கு போகத்தான் பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை அங்கதான் வந்தது. சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அதான் மேடம், இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அங்க போய் இது பண்ணாங்க. ஃபைனல்ல தான் பார்த்தாக்கா அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க மாறுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வீட்டு இடத்துல இருக்கும்போது அவங்க சொல்ற மாதிரி கேட்டுன்னு இருக்கணும் சொன்னீங்களா? இப்படி இல்ல மேடம். இல்ல மேடம், நிஜமா மேடம், இதுதான் வந்தது உண்மை. அதே மாதிரி ரொம்ப கோவக்காரருன்னு தெரியும் உங்களுக்கு, நல்லா நடந்துகிட்டு இருக்கீங்க பக்குவமா. அவரே சொல்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னு. அவரை ஏன் வந்து கோவப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை விட்டீங்கம்மா? நான் இல்ல மேடம், நான் வார்த்தையை விடல மேடம். அவர் மேல உங்க குற்றச்சாட்டு? அவரு எனக்கு இன்னைக்கு பணம் கேட்டு இது மாதிரி பண்ணிட்டு. எவ்வளவு கேக்குறாரு? அந்த போட்டு 60,000 ரூபாய் கேக்குறாரு. அந்த வீட்டுக்கு 60,000 ரூபாய் கொடுத்துட்டு திருப்பி உங்களோட வாழ்வாரா? நீங்க ஒன்னா வாழ்ற ஐடியாவா இல்ல எப்படி ஐடியா? அவரோட ஐடியா, உங்க ஐடியா என்ன மேடம்? நான் 60,000 ரூபா கொடுத்துட்டு என் கூட இருக்கணும்னா நான் அது சொல்ல மேடம். இப்போ வீடு உன் பேரில் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு நாங்கள் மேடம் ஒரு இடத்துல போய் பஞ்சாயத்து பேசணும். அப்போ வந்து அவங்க பணம் தர முடியாது, அவங்களால பொண்ணு பேரில் இடம் எழுதி தரேன்ட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் இருந்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நாளைக்கு உனக்கு என்னன்னா அந்த இடத்த வச்சு நீ ரெடி பண்ணிக்கோ, உனக்கு பொண்டாட்டி இடம் உனக்கு சொன்னோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லி இது பண்ணாங்க மேடம். ஒரு 10 நாள் போச்சு மேடம். 10 நாளுக்கு அப்புறம் நான் கேட்டேன், ஏன்னா ஒரு தண்ணி சப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு வண்டி எடுக்கணும், ஒரு 30,000 ரூபா வச்சு வாங்க போகிறேன், எனக்கு பத்திரத்தை வாங்கி வந்து கொடு. அதெல்லாம் தர முடியாது, ஊராம எடுத்துட்டு காலையிற டக்குன்னு வார்த்தை. அவ்வளோ நாளாக அப்படி பேசுனது இல்லை, டக்குன்னு வருது ஊராம எடுத்து காலையிற. அப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு ஊராம இடம் வேணாமா, நான் இதை வாங்கி கொடுத்தேன்ல அதை மட்டும் வாங்கி கொடு, சரியா? முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் வார்த்தை உங்களை காயப்படுத்துது மேடம், அதான் உண்மை. புரியுதுங்களா? ரெண்டாவது நீங்க பணம் கேட்குறீங்க. ஆமா, அதே மாதிரி தேவிகளா ஒரு விஷயத்துல அவர் சொல்றதை ஏத்துக்கணும். ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளிய நல்லா இருக்கிற, அதாவது நம்ம வந்து இதெல்லாம் பெரிய ஒரு தியாகமா தான் ஒண்ணு பார்க்கணும். இது வந்து நார்மல் இல்லை, கொஞ்சம் அப்நார்மல் கல்யாணம். அவர் விரும்பி ஒரு பைசா இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு டெலிவரி செலவுல இருந்து தானே பார்த்து உங்களை இவ்வளவு தூரம் ஒரு 10 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டவர் திடீர்னு இந்த இதுல இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டா அவர் மனசு காயப்படுமா? காயப்படாது. ரெண்டாவது இன்னொரு வார்த்தை விட்டாங்க, என்னன்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சரி நான் தரேன், ஆனால் உங்கள் வீட்டில் வரவங்களை கூட்டின்னு வந்து கையெழுத்து போடு. 30,000 ரூபா நான் வண்டி சப்ளை பண்ண போகிறேன், வச்சு வாங்க போகிறேன்னு, அதுக்கு உங்கள் வீட்டில் வரவங்களை கூட்டின்னு வந்து கையெழுத்து போட்டு கொடு. எப்படி மேடம் அது வரும்? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் 10 ரூபா நாளைக்கு சம்பாதிச்சால் அதிகமாக போனால் வீட்டில் தான் கொடுக்க போகிறேன். எங்கள் அக்காவுக்கோ எங்கள் அம்மாக்கோ எங்கள் அண்ணனுக்கோ தரப்போகிறது கிடையாது. அப்படியே கொடுத்தா வந்தாங்கன்னா ஒரு காஃபி டீ டிஃபன் அவ்வளோதான் பண்ண முடியும். அதே கூட யாருக்குமே போட மாட்டீங்களா? யாரும் வீட்டுக்கு வந்தாலே பிடிக்காதாங்க மேடம். அப்படிலாம் இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா மேடம் இவங்க வீட்டில் வரவங்களை கூட நான் அவாய்ட் பண்ணுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தா கூட தாங்களே பைசா கொண்டு வந்து தாங்களே டீ கால்ல இருந்து வாங்கி அப்படிலாம் சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது மேடம். ஏன்னா அப்படி சொல்றாங்கன்னா அவங்க மனசுல எதுவுமே இல்லைன்னா தான் சொல்லுவாங்க மேடம். என் கையால் வாங்கி சாப்பிட்டது உண்மையா இருந்ததுன்னா நான் சொல்லி காமிக்க கூடாது இல்லையா? ஒரு இதுக்கு சொல்றேன். அப்படி செய்யலால இருந்தா
அன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டுங்களும் என் கூட வந்திருக்க மாட்டாங்க, இவங்களும் என் கையில் வந்திருக்க மாட்டாங்க. 10 ரூபா நான் பார்க்குற ஆளாக இருந்துட்டேன். புரியுதுங்களா? எல்லாம் வேணும்னு நினச்சி செஞ்சதான் இன்னைக்கு எனக்கு இப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீ நாளைக்கு இறந்துட்டால், இவங்க சொல்கிற வார்த்தை, நீ இறந்துட்டா நான் அந்த போட்ட இடத்த எடுத்து வச்சுட்டு என்ன பிரச்சனை, நான் யாரை போய் கேட்பேன்? அப்போ மேடம் இதெல்லாம் தப்பான வார்த்தை, இதெல்லாம் நான் சொன்னதே இல்ல மேடம். இவர் இங்க பேசணும்னு பேசுறாரு, என் மேல அது மாதிரிலாம் அப்படமா சொல்லவே கூடாது மேடம். நீங்க வேணா அந்த அவர் சொன்னது மட்டும் நான் அந்த பத்திரம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா, அது மட்டும் தான் மேடம் உண்மை. அது வரைக்கும் அவர் பேசுனது, இது வரைக்கும் அவர் பேசுறது எல்லாம் தப்பு மேடம். நான் பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை மேடம். நான் எதுவும் மாத்திலாம் பேசுறதுக்கு நம்மளுக்கு எதுவும் கிடையாது மேடம். ஏன்னா இவங்களை பத்தி எனக்கு தெரியும். அந்த வார்த்தை தான் சொன்னேன், இவ்வளவுதான் நம்ம பாத்துக்கணுமே. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த வார்த்தை எப்படி சொல்லுவாங்க? அந்த பர்டிகுலர் உணர்வு ரொம்ப நியாயமானது அவருக்கு. புரியுது. தூரம் உங்களை பார்த்து உங்களை ஒரு கவலை இல்லாம வச்சிருந்த மனுஷனுக்கு ஒரு 30,000 ரூபாய் உங்க அம்மாவிடம்னு வந்தோடனே நீங்க டக்குன்னு வேற கலரை காமிச்சிருக்கீங்க. அவரால் அதை தாங்க முடியல. ஒரு பாயிண்ட் அவரது ரொம்ப நியாயம். நான் இவ்வளவு பாத்துக்கிட்டேனே, என்ன ஒரு 30,000 ரூபாய்க்கு என்னை நம்பலையே. அவர் நான் ஏற்கனவே ரோஷக்காரன், எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா நான் தாங்க மாட்டேன். தெரிஞ்சு இவ்வளவு நாள் நல்லா நடந்துகிட்ட மனைவி, நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க அவர் பேசுறத. உங்க மேல எந்த குற்றச்சாட்டும் அவர் சொல்லல. ஈவன் இடியாப்பு வியாபாரம் பண்றது கூட உங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சது, அதனால நான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அது ஓரளவுக்கு உண்மையாவும் தெரியுது இல்லையா? உங்களுக்கு அவர் மேலேயும் இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் இல்ல. அவர் என்ன குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரா? அதுதான் நான் இது சொல்லணும், நான் சொல்லணும் மேடம். அவர் வந்து கேட்டாரு, இது மாதிரி போய் கேட்டேன். அவங்களும் எனக்கு வந்து பணம் கொடுக்க முடியாது, நான் ஒண்ணு எழுதி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன நடந்தது? எழுதி வச்ச பிறகு பத்திரத்தை கொடுத்துட்டாங்க. இவர்கிட்ட எடுத்து வந்து அவங்க இதே மாதிரி கையில அவர் கையில தான் கொடுத்தாங்க. படிச்சு பார்த்தாரு. படிச்சு பார்த்துட்டு என் பேர்ல எழுதாம அவ பேர்ல எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டாரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அம்மா சொத்து பொண்ணுக்கு பேர்ல தான் எழுதுவாங்க தவிர மருமகன் பேர்ல எழுத மாட்டாங்க. அதே மாதிரி உன் பேர்ல இருந்தானே அவங்க பேர்ல இருந்தா நீங்க தானே இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவங்க எதிரே தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதை பத்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அதோட வீட்டுக்கு வந்தவர் தான் மறுநாள் ஃபுல்லா சண்டை போட்டு இருந்தாரு. வெளியில போறவங்க வரவங்க ரோட்ல எல்லார்கிட்டயும் சண்டை போட்டாரு. என் பணம் தான் வரணும், எனக்கு பத்திரம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருந்தாரு. சண்டை போட்டு வீட்டை விட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் 2 வருஷம் வரைக்கும் வீட்டுக்கு வரல மேடம். அவரு இந்த 2 வருஷம் கேப்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் மேடம். அந்த குழந்தைய வச்சுட்டு 2 வயசு குழந்தை மேடம். அதை வச்சுட்டு நான் பாத்துக்குவேன், நாளை வேலைக்கு போவேனா, நான் என்ன செய்ய முடியும்? எதுவும் இது பண்ணாம அவர் மட்டும் போயிட்டாரு அவர் வேலையை பார்த்துட்டு. அவங்க வீட்டுக்கு போன் பண்ணாக்கா அவங்க சொல்றாங்க அவன் வரதும் இல்ல போறதும் இல்ல, எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. உங்களால கண்டுபிடிக்கவே முடியல? என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன். இவர் வாடுறது போலீஸ்ல சொல்லி கண்டுபிடிக்க முடியல? போலீஸ்ல சொன்னேன், போலீஸ்ல வீட்டாண்ட இருக்கவங்ககிட்டயும் சொன்னேன். நீங்க அந்த 2 வருஷம்? 2 வருஷம் நான் எங்கேயும் போல மேடம். சைதாப்பேட்டில் இடியாப்பம் வாங்கி வைக்கிறது அவங்களுக்கும் தெரியும் மேடம். சரிங்களா? உண்மையிலே மேடம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா அது பொய். சரிங்களா? விட்டுட்டு போனீங்க? அதான் மேடம். மேடம் இல்ல மேடம், மேடம் அவங்க இடத்துல நான் அவங்க பேசினது இதுதான் மேடம். நீ இங்க இருந்து போனியா, தண்ணி சப்ளை பண்ணியா, வந்தியா, இருக்கட்ட சாப்பிட்டியா, எங்களை காசு கொடுத்தியா, அதோட வந்து என் வீட்டுக்கு இங்கே ஏன் வராங்க, அவங்க வீட்டுக்கு வராங்க, இவன் அவங்க போகிறாங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு வீட்டுக்காரனை வந்து ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னு கேள்வி கேட்காம இருக்கிறது அது வீட்டுக்காரனுக்காக. யார் வந்தா அப்படி நீங்க கேள்வி? அவங்க மாமா, அவங்க தாய் மாமா பையன். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு அந்த பிரச்சனை வந்ததே ஒரு காரணம் என்னன்னா, அவங்க தாய் மாமா பையனுக்கு அவங்க மாமா கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்துன்னு வந்து நிச்சயதார்த்தம்னு வச்சாரு. நான் அப்போ கூட சொன்னேன், நீ நம்ம கல்யாணத்துக்கு வராதும் நம்ம எதுக்கு போகணும், நீ போகக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ஜாடமடியாக சொல்லி பார்த்தேன், என் பையனையும் கூட்டிட்டு வாதுன்னு சொல்லி பார்த்தேன். பையனை கூட விட்டுட்டு நீ உங்க சொந்தக்காரர் கூட நீ போய் பாரு. அப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரி அப்படி இருக்கும்போது நீ இந்த இடத்துல இருந்து எங்க வீட்டுல இருந்து கேட்காத. சரி, நீங்க தான் மாமாவுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போகாம இருந்துட்டு அந்த பொண்ணு போறத ஒண்ணும் சொல்லாம இருந்திருக்கலாமே. அப்படி இல்ல மேடம், நம்மளுக்கு அதான் சொன்னேன். இதெல்லாம் வந்து ஒன்னா நீங்க வந்து சரி ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல நம்ம போக கூடாதுன்னு இருந்திருக்கணும். அவரை அனுப்பி வச்சாரு. பஸ் ஸ்டாப் வந்து பஸ் ஏத்தி விட்டவர் அவர் தாங்க. எனக்கு பக்கத்துல இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கூட தான் போனேன், நான் தனியா கூட போல. ஏன்னா தனியா என்னால போக வர முடியாது. ஸ்டாப் வரைக்கும் ஏத்தி விட்டு குழந்தை கையில தூக்கிட்டே வந்து ஏத்தி விட்டவர் அவர்தான். ஆனா இன்னைக்கு வந்து இப்படி சொல்றாரு. தீர்வேன் அப்படின்னும் போது நம்ம அப்போ என்ன பண்ண வேண்டாம் வெறுப்பா பண்ணீங்க இல்லையா? பிடிக்காம செய்யறோம். அப்ப நீ அதையும் மீறி போறேன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்குள்ள ஐ திங்க் ஒரு ஏதோ ஒரு ஈகோ கிளாஸ் தான் இருக்கு. நீங்களும் சில வார்த்தைகளை விட்டுருக்கீங்க, அவரும் அதை சரியா எடுத்துக்காம மனசு அவர் ஏற்கனவே கொஞ்சம் கோவக்காரனால ரொம்ப அதிகமா அதை பிரச்சனை பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள ரொம்ப வேதனை அதிகப்படுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் போயிட்டு அப்புறம் எப்படி வந்து சேர்ந்து? மேடம் நான் தான் வீட்டை விட்டு போகும்போது எங்களை 1 பைசா இல்லை மேடம். நான் வெளியே போனேன், எங்க அண்ணன் இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாங்க, மச்சான் எல்லாமே சொந்தக்கார வீட்டு கூட நான் போல. நான் வெளியே தனியா இருந்து இடியாப்பம் கம்பெனில கம்சனுக்கு வாங்கி வியாபாரம் பண்ணி அப்படியே சாப்பிடுவேன், அப்படியே பண்ணுவேன், அங்கே இருந்துன்னு அப்படியே போயிருந்தேன். அந்த குழந்தைய பத்தி கூட நினைக்கல மேடம். ஐயோ முடியாத மனைவியாச்சேன்னு. குழந்தைய கூட நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் மேடம். அந்த குழந்தைய ஏன் நான் விட்டுட்டு போனேன், என் குழந்தை எங்களை குத்துருன்னேன். இந்த குழந்தைக்கு நீ அப்பா கிடையாது, உனக்கு பிறக்கலன்ட்டாங்க. அப்பா கிடையாது இல்லை, உனக்கு பிறக்கலான்ட்டாங்க ஒரே வாரத்தில்.
அது எப்படி மேடம் இல்ல சொல்ல மேடம் முடியும்? மேடம் குழந்தைய போய் வீட்டுக்குள்ள நீ பிறக்கல பேசுனா நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை அது வேற மேடம் 4 பேர் ரோட்ல நீ வச்சு பேசும்போது இந்த இவர் குழந்தை இப்படியே தான் மேடம் பிறக்கலன்னா அசிங்கம் அப்ப நான் அந்த பண்ணிட்டு இடத்துல மேடம் நான் குடும்பம் பண்ண முடியும். இப்படியேதான் மேடம் இவர் அசிங்கம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சித்தால பக்கத்துல இருந்து இப்ப காசு இந்த எம்ஜிஆர் நகர்ல நான் இருக்க வரைக்கும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் என்ன இப்படிதான் மேடம் அசிங்கப்படுத்தி ஒரு இருக்காரு. 4 ladies பேர் என்ன எதிர. சொல்லுவாருமா? நீ தப்பா போற, கண்ட விட்ட போற, வர இதேதான் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி. சந்தேகப்படுறாரா? ஆமா சந்தேகப்படுத்தியா? ஆமா சந்தேகம் பிடிக்கிறாரு. குடிக்கிறனால குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? சண்டை போடும்போதெல்லாம் அதுதான் பண்றாரு அவரு. இல்ல மேடம் நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது மேடம். தண்ணி சாப்பிடுறது ஸ்கூல் போயிட்டு வந்தா கூட குழந்தை இட்டுட்டு வர போனா கூட ஒரு நாளைக்கு 3:05க்கு விடுறாங்க, ஒரு நாளைக்கு 3:15க்கு விடுறாங்க மேடம். அப்ப 10 நிமிஷம் அங்க நின்னுதான் நான் வர முடியும். உடனே வந்து போகணும். அந்த 10 நிமிஷத்துல கூட எங்க போனா எவனை பாத்துட்டு வந்துட்டு அப்படி ஒரு அசிங்கமான வார்த்தையை பேசுறாரு. இன்னைக்கு எங்க வீட்டோட கூட வந்து கேட்டு பாருங்க சார் மேடம். இந்த இடத்துலயும் சரி, எம்ஜிஆர் நகர்லயும் சரி, அந்த சித்தால பக்கத்துலயும் சரி மேடம். என்னை பத்தி யாருன்னா ஒரு வார்த்தை தப்பா சொல்லுங்க மேடம். நான் ஒத்துக்கிறேன், நான் செஞ்ச தப்ப நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் அப்படியே சுடுற மாதிரி பேசுறாரு மேடம். ஒவ்வொன்றும் என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு பேசுறீங்களா? அப்படிலாம் இல்ல மேடம். இந்த நொண்டி கால வச்சுட்டு இவ்வளவு ஆட்டம் ஆடுற, நீ நல்லா இருந்தா எப்படி இருப்ப அப்படின்னு கேக்குறாரு மேடம். அப்படிலாம் நான் உண்மையிலே மேடம், ஏன்னா நான் அப்படிலாம் தெரியாம செஞ்சுனா நான் பேசலாம் மேடம். பேசுறதுலாம் வீட்டுல ஆனா பண்ணி இவங்க செஞ்சுட்டு இங்க வந்து மட்டும் ஒரு சில நல்ல வார்த்தை நினைச்சா பேசினா அதான் போதும் சொல்றேன் மேடம். இந்த மாதிரி செய்யாதே செய்யறேன்னு சொல்லும் போது ஒரு மனுஷனுக்கு எப்படி மேடம் இது கோவம் வந்து வேணும்னே சொல்ற மாதிரி தெரியல. இல்ல மேடம், நிஜமா மேடம். நீ எல்லாத்தையும் மறக்கறீங்க. இந்த மேடம் குழந்தைய சொல்றாரு, சந்தேகம் நான் உங்களை பிடிக்கிறேன்னா இந்த குழந்தைய சொல்றாரு. குழந்தை கூட இருக்கான், கூட்டு வந்திருக்கேன், கூப்பிட்டு கூட கேளுங்க, நான் போய் கேளுங்க மேடம். சொல்றேன். அவன் எதிரே சொல்றாரு, இதுனா எனக்கா பிறந்துச்சு, இவன் எனக்கா பிறந்தான். இன்னைக்கு சின்ன குழந்தை, அவன் ஓரளவுக்கு இருக்கான். இன்னும் கொஞ்சம் கருத்து தெரிஞ்ச அந்த பிள்ளையோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மேடம், என்கிட்ட விட்டுட்டு போன்றியே, நான் இருக்கும் போதே என் குழந்தை இப்படி பேசுறியா? அப்ப இல்லாத போது அந்த குழந்தை என்னென்ன வார்த்தையில பேசி விட்டுட்டு போனா என்ன பண்ணுவீங்க? அம்மா இருக்கு, அம்மா கூட அப்பா கூட தானே வளரணும். ஏன் நீங்க வந்து தனியா இருக்கீங்க? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள பெருசா வந்தது? அந்த இடம் வேணுமா? அந்த இடத்தை வித்து பணம் வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு நாள் ரொம்ப கம்பீரமான ஆம்பளையா ஒரு ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போய் அழகா டெலிவரியில இருந்து நீங்களே பார்த்து நல்லா ஒரு வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஏதோ ஒரு கெட்ட ஒரு நேரமோ ஒரு சின்ன சந்தர்ப்பத்துல மனசு மாறி உங்களுக்கு இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த கம்பீரம் அந்த ஒரு அழகு அந்த ஒரு மரியாதை எல்லாத்தையும் குளத்துக்கு அவங்களே இது பண்ணிடுறாங்க இந்த மேடம். பேர் மேடம் இப்ப கூட சமீபத்துல கூட மேடம் அனுப்புனது அத ஒரு மாசம் முன்னாடி போய் தையல் போட்டுட்டு வீட்ல இருக்க மேடம். ஒரு மாசமா அடிக்கிறது மேடம், பாருங்க நீங்க நல்லா இருக்கீங்க. தையல் போட்டது உண்மைன்னு சொல்றாங்க. பாருங்க மேடம், பாருங்க அந்த மேடம், குழந்தைய போய் கூட வந்து சொல்றாங்க பார்க்கல. மேடம். நம்மளுக்கு அந்த மாதிரி நான் ஒரு அடி அடிக்கனா கூட யோசிப்பேன் மேடம். சரி குழந்தைய கூட்டிட்டு வந்து கேளுங்க, அவன் சொல்லுவான். காமிங்க அந்த காயத்தை. இந்த காமிங்க பாருங்க மேடம், அங்க பாருங்க தையல் என்ன இந்த இடம், இந்த போட்டுறாங்க இடம். கேளுங்க. தையல் காணுமே. பொய் சொல்றாங்க மேடம், அடுத்த சீர் பாரு மேடம். பொய் சொல்றாங்க மேடம், புரியுதுங்களா? இந்த இடம், இந்த இடம் கழுத்தை போட்டு நெரிச்சது கீழே போட்டு தள்ளி என்னால ஏந்துக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஷூ கூட போட்டு இல்லப்பா, அசால்ட்டா அந்த படுத்துறேன். பொண்ணை போய் ஒரு அடியா நிக்கலாமா? நான் அதான் மேடம் அவங்கள இவ்வளவு பெரிய பேசினாலும் பேசுறேன் மேடம். குடிக்கலினா இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சே. அந்த பொண்ணை எப்படி கை நீட்டி அடிக்க மனசு வர்றது? யார் இருக்கா அந்த பொண்ணுக்கு? மேடம் இவர் வேணும் தானே நம்பி வந்த 2 வருஷம் கழிச்சு வந்து கூட வீட்டுல வேணாம்னு சொன்னாங்க. நீ இங்க இரு, வேணும்னா கூட அவங்க வந்து இருக்கட்டும், நாங்க வீட காலி பண்ணிட்டு போயிடும், நாங்க இருக்க மாட்டோம். ஆனா நீ போவாத, வேணும் தனியா எடுத்துட்டு போய் என்ன பண்ண, நாங்க என்ன பண்றது சொன்னாங்க. இல்ல அவர் அப்படி கிடையாது, பாத்து பாரு, இங்க இருந்தாதான் எனக்கு சண்டை வந்து வரும். கூப்பிட்டோன்னே உடனே போயிட்டீங்க. ஆமா, ஒரு 2 மாசம் அவர்கிட்ட பேசி பார்த்தேன். அப்ப அங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் குழந்தைக்காக. சரி அப்புறம் வந்தோன்னா கூப்பிட்டோன்னு வந்துட்டேன். இந்த இடத்துல போயிருக்கலாம், அவரே தான் வீட்டு பார்த்தாரு, அவரே தான் வந்து கூட்டு பண்ணாரு. சரின்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாம் நல்லா செஞ்சுட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு இதுல வந்து நீங்க வார்த்தைகளை அதான் விட்டு மேடம். தேவையே இல்லாம சரி 2 பேரும் மேடம், நீங்க பிரிஞ்சு நான் வாழ்றீங்க. இப்ப இது பண்றேன் மேடம். நீங்க இதோட இது இப்ப பண்ணு. என்ன வேணுங்கிறாரு? இல்ல வீடு அந்த மேடம். இடத்த வித்து பணம் எனக்கு கொடுக்குறாரா? பணம் கொடுக்குறாரு. எவ்வளவு 66,000 ரூபாயா? போகும்போது 60,000 ரூபாய் தான் கேட்டாரு. இன்னி வரையும் அவர் 60,000 ரூபாய் தான் கேட்டாரு. இப்ப போன் பண்ணி கொஞ்சம் ஒரு காலையில கேட்கும்போது சொல்றாரு 1,20,000 ரூபாய் வேணும், நான் செலவு பண்ணதை கொடுன்றாரு. அவருக்கு கடனும் எதுவும் கிடையாது மேடம். கடன் இருந்தா கூட சரி பரவாயில்ல கொடுக்கலாம்னு சொல்லலாம். ஏது குடுக்கறதுக்கு ஏது பைசா உங்களுக்கு? அதை வித்துதான் கொடுக்கணும் மேடம், வேற இல்ல. மேடம், எதுக்கு ஒரு அப்படி சொத்து இல்ல விக்கிறீங்க மேடம். காரணம் அப்படி இல்ல இல்லாம? மேடம். அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இல்லன்னா கம்மி வாடகை வீட்டுல அது இருந்து ஒத்துக்க மாட்டாரு மேடம். எதுக்கு ஒரே வித்து நிமிஷம். வரப்பட்டாரு. கொஞ்சம் உங்களுக்கு சரி ஒரு வேண்டாம். இல்ல மேடம், இல்ல, ஒரே போதும் நிமிஷம். போதும் நிறைய பேசிட்டீங்க. போதும். ஓகே. இந்த மனைவி வேணுமா வேண்டாமா? இந்த மனைவி வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணும் தான் மேடம். ஆனா என் பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ற மாதிரி இருந்தால் இடம் விற்கத்தாண்டாதான் எனக்கு 1,20,000 வேணும்னு. இடம் அவங்க பேர்ல இருக்குதுன்னா அந்த பத்திரத்தை எங்களை கொடுக்க சொல்லுங்க, சரிங்களா? கொடுத்தா நான் கடனை அவங்களுக்கு 60,000 நான் பத்திரத்தை வச்சு அவங்க கடனை கட்டுறேன், புரியுதுங்களா? அதை வச்சு பாத்துக்கிறேன். நாளைக்கு பத்திரம் வந்து 4 வருஷம் கழிச்சு நான் மூட்டு குத்துறேன். என் பொண்ணு கடனை அடைச்சிட்டு மூட்டு கொடுக்குறீங்களா? மூட்டு குத்துறேன். இவங்க என்ன பண்றாங்க, 10 பேரை கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்து எங்க வீட்டுல வரவங்க கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுக்கணும். எவ்வளவு கடன் இருக்கு? வெறும் 60,000 மேடம். இல்ல மேடம் 60,000 ரூபாய் இல்ல, அம்மா அடைச்சிட்டு வந்துட்டாங்க அந்த கடனை. இப்ப அப்படியா? இருக்கிறது 10,000 ரூபாய் தான் இருக்கு.
அவங்களே சொல்லிட்டாங்க நான் இல்ல பேசிட்டேன் மேடம் அவங்ககிட்ட. அவங்க வேணா ஃபோன் நம்பர் நான் எங்களே இல்ல பேச- மேடம் நான் என்கிட்ட இருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட இருக்க ஃபோன் நம்பர் நான் அவங்ககிட்ட கூட பேச அப்படியே இருந்தா கூட நீங்க கேக்குறது நியாயம் இல்ல. எப்படி மேடம் 60,000 ரூபாய்க்கு 1,20,000 ரூபாய் கேக்குறீங்க. சீட் எடுத்து நான் வாங்கி கொடுத்தது தான் மேடம். நான் 60,000 ரூபாய் நான் தனியாக போடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த காசுலாம் இன்னைக்கு நான் வரும்போது கணக்கு வருது மேடம். கணக்கு போட்டு வசூல் பண்ண நீங்க என்ன ஈட்டிக்காரனா, அந்த பொண்ணு என்ன கடன்காரியா? அப்படி இல்ல நீங்க மேடம், கணவன் அவங்க அல்லது இன்னைக்கு வந்து மனைவி. இடத்த விக்கிறாங்க மேடம். விக்கிறேன் நீங்க சொல்ற டார்ச்சர்ல விக்கிறாங்க, இல்லன்னா விக்க ஆமா, மாட்டீங்க. எனக்கு எதுக்கு விக்க போறீங்க? எனக்கு அதுதான் நான் மேடம், வித்து அந்த பைசா அவங்க வந்து இடத்த விக்கிறேன் அப்படின்னும் போது தான் நான் இந்த அமௌண்ட் கேட்கறேன். இப்போ இல்ல உன் பேர்ல இருக்குதுன்னா அந்த பத்திரத்தை கூட நான் வச்சு அங்க கடனை கட்டுறேன். இப்போ கூட சொல்றேன் எவ்வளவு கடன் இருக்குதோ நாங்க கட்டுறேன், அந்த பத்திரத்தை கூட நான் வச்சு வாங்கி கட்டிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். சரிங்களா? எனக்கு அந்த உரிமை இருந்தால், புருஷன் என்ற உரிமை நீ எனக்கு கொடுத்தால் எனக்கு கொடு, இல்ல புருஷன் என்ற உரிமை எனக்கு இல்லைன்னா நீ போயிடு. இதுதான் நான் சொல்றேன் மேடம். பொண்டாட்டின்ற வந்து புருஷனுக்கு உரிமை கொடுக்கலன்னா அப்ப பொண்டாட்டியை நம்ம அப்ப நம்ப மட்டும் எப்படி மேடம் வரும், நம்மளுக்கு என்ன வரும்? ஏன்னா நான் யாருமே போய் நீங்க என்னமா அந்த பத்திரத்தை அவர்கிட்ட கொடுக்க பயப்படுறீங்களா? அம்மா பயப்படுறாங்களா? ஆமா மேடம், இப்ப 2 வருஷமா அவர் இல்ல இல்லையா, குழந்தையோட நான் தனியா இருக்கேன். இப்ப இவர் இதே மாதிரி வச்சு அந்த 60,000 ரூபாய் கடன் சொன்னார் இல்லையா, இப்போ அந்த சீட்டையும் எங்ககிட்டயே விட்டுட்டு போயிட்டாரு அவரு. இப்போ அம்மா அந்த இடத்துல இருக்கிறது நான் தான் விட்டுட்டு வந்தேன், நீங்க அங்கே இருங்க கட்டிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களால முடிஞ்சது 1000, 1500, 1500 கட்டிட்டு தான் வராங்க. கொடுத்த லிஸ்ட் எல்லாமே இருக்குது, கட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி ஏன் இது மாதிரி கேட்டுட்டு இருக்கணும்? அதில் மிச்சம் 10,000 ரூபாய் தான் இருக்குது இன்னும் கட்ட வேண்டியது. அவங்க கட்டிட்டாங்க. இப்போதைக்கு கடன் இருக்குது அந்த 10,000 ரூபாய் தான். அதையும் உங்க அம்மா கட்ட ரெடியா இருக்காங்க, கட்ட தயாரா இருக்காங்க. பிரச்சனை. ஆனா இவரு எனக்கு அந்த கடன்காரங்களுக்கு கொடுக்கணும், கடன்காரங்களுக்கு கொடுக்கணும். அந்த சீட்டு போட்டு அம்மா தான் கட்டிட்டாங்கல்ல, அப்புறம் அதுதான் வேணான்றாரு அவரு. என்ன வேணாமா? அவங்க கட்டினு சொல்றாங்களா, அது போய் நான் தான் கொடுக்கணும் அந்த பணத்தை அப்படின்றாரு. நான் ப்ரூஃப் கூட பண்றேன், அம்மா கட்டின லிஸ்ட் இருக்கு, அவங்களையும் கூட்டிட்டு வந்து கூட பேச வைக்கிறேன் நானு. உங்க கடன்காரங்களுக்கு பணம் போச்சா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அவங்க சொல்ல மாட்டாங்களா? மேடம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க இவ்வளவுதான் தர்றாங்க, நீ தான் ஓடி போயிட்டேப்பா. சரி, அந்த உங்க நம்பரை கொடுங்க, பேசிடலாம். அந்த யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்க நம்பர் இருக்கா? இருக்கு மேடம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. மஞ்சுளாவா? ஆமாங்க. மஞ்சுளா, இந்த சித்தாலப்பாக்கத்துல இருந்து தேவிகலா வந்திருக்காங்க. சொல்லுங்க. மாற்றுத்திறனாளி பொண்ணு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவங்க ஹஸ்பண்ட் பேரு துரைசாமி. ஆமா. அவங்க ஒரு 60,000 ரூபாய் உங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தாராம் அவங்க ஹஸ்பண்ட். ஆமாங்க. வீடு கட்டுறதுக்காக. அது இப்ப என்ன நிலைமையில இருக்கு? எவ்வளவு கொடுத்துருக்காங்கம்மா? அவங்க வந்து பாதி தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 35,000 கொடுத்துருக்காங்க. சரி, இன்னும் 25,000 இருக்குது. என்னம்மா 50,000 சொன்னீங்க? 10,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களா? அப்படி இவங்க சொன்னாங்க. இன்னும் 10,000 தான் மிச்சம் இருக்குன்னு சொன்னீங்களாமேம்மா? அவங்க இருக்கிறாங்களா கூட? இருக்காங்கம்மா. ஆமாக்கா, நான் கூட இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு வந்து சொல்லிட்டு நான் அப்படி சொன்னாங்க. இன்னும் 10,000 தான் இருக்குது. அப்படியா? அக்கா தாரா பேசுறேன். அக்கா மஞ்சுளாக்கா. சொல்லுப்பா, நீ தான் இருக்கியா? நான் அங்க இருக்கிறேன். அவங்க பணத்தை ஃபர்ஸ்ட் தர மாட்டேன்னு சொன்னாங்களா, இல்ல நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொடுத்துருந்தாங்களாக்கா பணம்? இல்ல ஃபர்ஸ்ட் தரமாட்டேனாங்க. அதுக்கப்புறமா நீ போயிட்ட பிறகு நாங்க போய் கேட்டதுனால நான் மாசம் என்னால முடிஞ்சது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அவங்க என்ன வெளியே ஓடி போயிட்டேன் இருக்குதா இல்லன்னு சொல்லி கேட்டு சொன்னாங்களா, இல்ல எப்படிக்கா கொடுத்தாங்க? அவங்களே தந்தாங்களா இல்ல? அவங்களே தான் கொடுத்தாங்க. இப்படி என்ன குழப்பிட்டு கேக்குறீங்க? இதெல்லாம் கேக்குறது தப்பு. குடுத்துட்டாங்கல்ல மஞ்சுளா, 50,000 ரூபாய் கிட்ட குடுத்துட்டாங்கல்லம்மா? குடுத்துட்டாங்க மேடம். இன்னும் 10,000 ரூபாய் தான் இருக்கு. ஆமா. வயசான அம்மா அவங்க. இன்னொரு அக்காவுக்கு தண்ணி காசு இது பண்ணிருக்கா, அவங்களுக்கு 10,000 தரணுமா? அவங்க கொடுத்தாங்களா? அது அதெல்லாம் கொடுத்துட்டாங்கப்பா, எந்த கடனும் இல்ல. அப்படிங்களா? எந்த கடனும் இல்ல இப்போ. அப்படிங்களா? இந்த காசு மட்டும்தான் என்கிட்ட மட்டும்தான் காசு இருக்குது. அதுதான் அவங்க மாசம் கொடுக்கறதுனால கம்மியா இருக்குது. இன்னும் 10 தான் இருக்குது. அப்படியா? சரிங்க, தேங்க்ஸ் மஞ்சுளா, தேங்க்யூ வெரி மச். போதுமா? சரிங்கம்மா. எல்லா கடனையும் அடைச்சிட்டாங்க. இன்னும் 10,000 ரூபாய் இருக்கு. அதுக்கும் அந்த வயசானம்மா அவங்க பொறுப்பேத்துட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு ஒண்ணுமே பண்ணாததுக்கு இந்த வகையில அவங்க வந்து அந்த இடத்த அந்த பொண்ணுக்கு சேஃப்டியா கொடுத்துருக்காங்க. முடியாத பொண்ணு, குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்குது, கணவரும் இப்படி விட்டுட்டு அடிக்கடி இப்படிதான் பிரச்சனைகள் வந்துருது. யாருமே பொண்ணுக்கு சீதனம் கொடுக்கறது எதுக்கு? அதனுடைய பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க அதை வச்சு எதுவும் பண்றதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. தேவையில்லையே. இவ்வளவு எனக்கு என்னன்னா, அழகா வாழ்ந்திருக்கீங்க. எல்லா ஆண்களும் தன்னுடைய மனைவி மூலமா எவ்வளவு வரும்னு அசிங்கமா ஒரு வரதட்சணை, இன்டைரக்டான வரதட்சணைகள் வாங்குறப்போ நீங்க ஒரு கம்பீரமா முடியாத பொண்ணை அழகா கல்யாணம் பண்ணி உங்க உழைப்புல இவ்வளவு தூரம் ஒரு 10 வருஷம் அருமையா வாழ்ந்துட்டு
ஏன் இப்ப போய் திடீர்னு ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கலாம் அந்த பொண்ணும். அவருக்கு வந்து என்ன மதிச்சு இந்த பத்திரத்தை கொடுக்க மாட்டீங்களா? என்ன புருஷன் நீ மதிக்கலையே, அதே மாதிரி அதுக்கு நீங்க வார்த்தை ஏதாவது அவர் பேசுனதுல ஏதாவது கோவத்துல விட்டுருப்பீங்க. அந்த வார்த்தைகள் அவருக்கு நின்றுச்சு. அதுதான் அதுக்காக போய் குடும்பத்தை கலைச்சுக்குவாங்களா? அவங்க அம்மா அந்த மிச்ச 10,000 அம்மாவே அடைச்சிட்டு போறாங்க, விட்டுருங்க. சரி மேடம், 10,000 அவங்கள கொடுக்க சொல்லுங்க. அந்த வீடை அவங்க காலி பண்ணின்னு வெளியே போயிட சொல்லுங்க. இருந்தா என்ன அவங்க வேணாம் மேடம், என்ன பண்ண போறாங்க அந்த வயசான சொல்லிட்டே கேளுங்க மேடம். எனக்கு பிடிக்கல. வீட்டுல வாடகைனா விட வாடகை கொடுக்குறவங்க வாங்கம்மா. இல்ல மேடம், அவங்க கொடுத்த வீட்டுக்கு அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு 60,000 ரூபாய் கடன் அடைச்சிருக்காங்க. அதுக்கு மாசம் 2,000 ரூபாய். உட்காருங்க மேடம். நான் வாடகை வீட்டுல இருந்தேன்னா நான் கூட கொடுப்பேன்ல மேடம். என்ன இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அவங்க இருக்கிறாங்க எனக்கு பிடிக்கல அது மேடம். அவங்க இடம்ப்பா. அவங்க இடம் அவங்க போயிட்டு போன்னு கொடுத்தது மேடம். பொண்ணு பேர்ல கொடுத்தாங்க மேடம். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. பொண்ணு பேர்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பக்கத்துல அவங்க இடம் இல்லைன்னா பரவாயில்ல மேடம். என்னங்கிறாரு அவருக்கு? அவர் பேசுறதே சரியில்லைங்கிறதே தெரியல அவருக்கு. அது விளையாட்டுத்தனமா பேசுறாரா, என்ன நினைச்சிட்டு பேசுறாருன்னு எனக்கு புரியல. நீங்க குடியிருக்கீங்களா? உங்க மகளுக்கு கொடுத்த இடத்துல அவர் வீடு கட்டினாரு, கடன் வாங்கினாரு. அந்த கடனை நீங்க அடைச்சிட்டீங்க. அதை நாங்க இப்ப வெரிஃபை பண்ணிட்டோம். மஞ்சுளாவை கூப்பிட்டு கேட்டோம். நீங்க குட்டி கட்டிட்டீங்க. இன்னொரு 10,000 ரூபாய் தான் மிச்சம் இருக்கு. இப்ப அந்த இடத்துல நீங்க குடியிருக்கீங்களா? அதை காலி பண்ணணுமா? நான் கட்டுறதுக்கு நான் குடியிருக்கிறதுக்காக வாழ்றதுக்கு கட்டின வீட்டுல நான் இருக்க முடியல. ஆனா இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. மாசம் 2,000 ரூபாய் வாடகை வச்சா கூட இந்த 3 வருஷத்துக்கு நேரம் 60,000 ஆயிருக்குமே. அதைத்தானே அவங்க கட்டியிருக்காங்கன்னு கேக்குறாப்புல. இவரை என்ன பண்றது? அவரு கட்டின இடத்துல நான் இருந்ததுக்கு என்ன வாடகை கணக்கு எடுத்து கேக்குறாப்புல. நான் வாழாத இடத்துல மாமியாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வாதம் சொல்றாருமா. என்னமா சொல்ற? அவர் விட்டுட்டு வந்த அப்பயே இருந்து நான் விட்டுட்டு வந்தேன்னா இப்ப அது கூட இருக்குமா? கேளுமா, நான் நல்லா போயிட்டு இந்த உங்களுக்கு என்ன ஐடியாமா? அந்த இடத்துல இருக்கணுமா? உங்களுக்கு வேணுமா? உங்க மனசு என்ன? ஆமா, எனக்கு இடம் இருக்குதாமா பக்கத்துல அவங்களுக்கு. நீங்க ஐடியா கொடுக்காதீங்க. அவங்க எடுக்கட்டும். அவங்க இடத்துக்கு அவங்க சொத்துக்கு அவங்க முடிவு பண்ணட்டும். உங்க ஐடியா நீங்க கமெண்ட்மா. அம்மா சொல்லுங்க மேடம். அது வந்து முதல்ல ஒரு தாய் பேர்ல இருந்தா பொண்ணு பிள்ளைங்க பாதுகாப்பு பண்ணி லாஸ்ட் முடிவுல தான் அவங்களுக்கு அந்த உரிமை. ஆமா, அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு நீங்க வாடகைல இருக்கீங்க, உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, குழந்தை ஒண்ணு ஆகி அதுதான் நீங்க பண்ண தப்பு. எல்லா பெரியவங்களுமே தங்க அந்திம கால வரைக்கும் வச்சுக்கிறது தான் சேஃப்டி. இப்ப 60,000 கட்டான்றாங்களா? சரி கட்டிட்டோம். மிச்சம் 60,000 போட்டுக்கிறேன் மேடம். அந்த காசை மட்டும் தர சொல்லுங்க. நான் என் பொண்டாட்டி குடும்பம் வச்சு பாத்துக்கிறேன். இல்லையா அவங்க இடம் கூட நான் வானான்ட்டேன் ஒரே வாரத்துல மேடம். புரியுதுங்களா? இடம் வேணாம், நான் போட்ட அமௌண்ட் மட்டும் எங்களை குத்துரு. இப்போ 60,000 நீ கட்டிட்ட, நான் 60,000 தனியா போட்டுக்கிறேன். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து அதெல்லாம் விட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டுக்கிறீங்க. நான் அதுக்கே அவங்க ஃப்ரெண்டுங்களை வாங்கிக்கிறேன் மேடம். 5,000 ரூபாய் வாங்க. அவங்க ஃப்ரெண்டுகள் 5,000 ரூபாய் வாங்கி 8,000 வீடு கட்டிடுறேன் மேடம். இல்ல மேடம், 50,000 ரூபாய் சீட்டு. 50,000 ரூபாய் சீட்டு. 50,000 சீட்டு மேடம். அப்ப மனைவியை கொண்டு போய் வச்சு வாழணும்னா பைசா வேணும். உங்க மனைவி உங்களுக்கு வேணுமா வேண்டாம்? எந்த நிபந்தனையும் இல்லாம கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்க? இது வந்து டோட்டலா வேண்டவே வேண்டாம்னு ஒதுக்கக்கூடிய பொண்ணா இருந்தா நானே சொல்லுவேன், வேண்டாம்ப்பா விட்டு கிளம்புங்க. அப்படி அறவே விட்டு விலக வேண்டிய பொண்ணு அல்ல. தாராளமா நீங்க 2 பேரும் மறுபடியும் சந்தோஷமா வாழலாம். உங்க மனசு சரியானா மட்டும்தான் நீங்க வாழ முடியும். உங்க கடனை அந்த அம்மா கட்டிட்டாங்க. அந்த நிலம் அவங்களுது. இப்ப அந்த வீடும் அவங்களுது. அவங்க அதுல வாழ்றதுக்கு வாழ்வாங்களோ இல்லையோ அது அவங்க. இப்போ என் மனசு சரியில்லைன்றீங்க, சரியா? மனசு குழப்பிட்டு ஓகேங்களா? குழப்பினுக்கிறேன் இல்லையா? சரி, ஒரு 2 வருஷம் அவங்க தனியாவே இருக்கட்டும் மேடம். என் கூட இருந்தா இந்த ப்ராப்ளம் முடிய மாட்டேங்குது. அவங்க 2 வருஷம் தனியாவே இருக்கட்டும் மேடம். ஓரளவுக்கு நான் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்த நாள் நீங்க சொல்ற மாதிரி என் பிள்ளை வேணும், என் பொண்டாட்டி வேணும்னா நான் போய் கூட்டிட்டு வந்து நான் வச்சு பாத்துறேன் மேடம். இல்லைனாக்கா அப்படியே 2 வருஷம் என்னது கேக்குறீங்க? இல்ல மேடம், கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இதாகுதுன்னாக்கா அதை நான் கொஞ்சம் நான் வெளியே வந்து ஆகணும் இல்லையா? குழப்பிட்டு இருக்கீங்க. அது ஒய்ஃபோட சந்தோஷமா வாழ்ந்தா தானே. அப்படி வராது மேடம். அவங்கள தனியா இருக்க சொல்லுங்க. அவங்க சந்தோஷமா இருந்தா தனியா இருக்க சொல்லுங்க. 2 வருஷம் வெயிட் பண்ணலாமா வேண்டாமாமா? அவ்வளவுதான் மேடம். நம்ம இதுக்கு மேல ஒண்ணும் பண்ற மாதிரி இல்ல. வெயிட் பண்றீங்களா? அநியாயமா ஒரு நல்ல மனைவியா ஒரு சின்ன பையன் வளர்றதெல்லாம் பார்க்கணும். அந்த குழந்தைக்காக 6 வயசு 5 வயசு இல்லலாம் அவங்க பேசுறத குழந்தைகளை வந்து சின்ன வயதுல பார்த்து ரசிக்கணும். அந்த டைம்ல விட்டுட்டு எங்கேயோ இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க வளர்ந்து உங்களையே எடுத்து யாருன்னு யாரு இது யாருப்பா யாரு இந்த அங்கிள்னு கேட்கற மாதிரி வச்சுக்கூடாது மேடம். நான் வந்து தான் சொன்னேன் மேடம், போனால் தான் நம்ம பைசா மேடம். நம்ம வந்து பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலை பாருங்க. என்ன இப்ப நல்லா தான் இருக்கீங்க, எல்லா விதத்துலயும் ஃபிட்டா தானே இருக்கீங்க. போய் வேலை பாருங்க. ஏன் வேலை பார்க்காம வீட்டுல உட்காந்து இருக்கீங்க? வீட்டுல உட்காந்து என்ன பண்றீங்க? 1 மாசமா நான் போவே போல. யார் காரணம்? அந்த பொண்ணு வேண்டானுதா? இல்ல யாராவது உங்களை தடுத்துட்டாங்களா?
என்ன ப்ராப்ளம்? ஒரு சில ப்ராப்ளம் மனசுல வந்துன்னா ரிலாக்ஸ் பண்ணி தான் மேடம் வேலையை பார்க்க முடியும். வேலையில போயிட்டுலாம் நான் ஓ, இவர் வந்து தீவிரமான ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாயிருக்காரு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் சரியாவாரு. இல்ல மேடம். அதுக்கு அவர் துரைசாமி ஒத்துழைச்சா நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா அவர் அதுக்கும் ஒத்துழைக்க மறுத்திருக்காரு. பட் இருந்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். தாராளமா சொல்லுதலாம் உண்மை. உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லைன்னா உங்க மனைவி எடுத்த முடிவுப்படி நீங்களாவே சரி பண்ணிக்கிட்டு என்னைக்கு 2 வருஷம் கழிச்சோ இல்ல 1 வருஷமோ 6 மாசமோ எப்ப உங்களுக்கு மனசு சரியாவதோ, என்னைக்கு உங்க குழந்தைய மனைவி வேணும்னு தோணுதோ அன்னைக்கு போனீங்கன்னா அந்த மனைவி காத்துக்கிட்டு இருக்கும். அவங்க அம்மா கூட வேலை பார்த்துக்கிட்டு இடையில உள்ள காலத்துக்கு நீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது செலவுக்கு கொடுத்தா தான் சரியா இருக்கும். அது உங்க மனசாட்சி கட்டுப்பட்டு நீங்க ஏதாவது பண்ணுங்க, அதுதான் சரி. அதுலயும் வேண்டாம் அப்படின்ட்டு போறது சரியில்லை. என்னை கேட்டா போய் வாழலாம் மனைவியோட, வாமான்னு கூட்டிட்டு போய் அழகா வாழ்ந்துடலாம். அப்ப மனசும் சரியாயிரும், எல்லாம் சரியா போயிடும். இந்த கேப் நீங்க பெருசாயிட்டு இருக்க வரைக்கும் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாயிட்டு தான் போகுங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸ். மனைவியோட குழந்தையோட சந்தோஷமா வாழ ட்ரை பண்ணுங்க. அதோட கூட வச்சுக்கிட்டே நீங்க மனசையும் சரி பண்ணிக்கிங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இல்ல முடியாது அப்படின்னு சொன்னாது அப்புறம் அதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும்? என்ன சொல்றீங்க? மறுபடியும் ஒரு கேட்கிறேன் உங்களை. தெரியல மேடம், வேறு ஐடியா தெரியல. இதுதான் என்னோட ஐடியா தெரியுது. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க இல்லையா, வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வரும். அது முடிகிற மாதிரி தெரியல எனக்கு. அப்படி இருக்கும்போது நானே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்தால் தான் அது சரியா. மீண்டும் ஒரு முறை கேட்டாச்சு துரைசாமியை. அவர் தன்னுடைய முடிவுல உறுதியா இருக்கிறதுனால அது வரைக்கும் தேவிகலா தன்னுடைய வாழ்க்கைய, குழந்தைய, அம்மா கூட கண்டிப்பா அந்த பொண்ணு தன்னம்பிக்கையோட எதிர்கொள்ளும். படிச்ச பொண்ணு நல்லபடியா வாழும். ஒரு நாள் அந்த கணவரும் கூடிய விரைவில் போய் அவங்களோட சேர்ந்துக்குவாரு, தன் மனசை சரி பண்ணின்னு நம்புறோம். இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்